ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு மட்டும் தெரிந்த இந்த துறையில இருந்து பாருங்க குரூப் சிக்கான வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்க கல்வி தகுதி வந்து குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணதுல நீங்க டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ போஸ்டிங்ஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, ஃபயர்மேனு, ஃபயர் என்ஜின் டிரைவரு, எம்டிஎஸ் இந்த மாரி வந்து உங்களுக்கு நெறைய டைப்ல போஸ்டிங்ஸ் இருக்கு. ஃப்ரெஷர்ஸ் நீங்க எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 21,700 இருந்து 69,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாரி சேலரியுமே வந்து வேரி ஆகும். ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா, 2 பிப்ரவரி வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு வந்து பாருங்க மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்ல தான் அந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. ஸோ, ஏஎஸ்சி சென்டர் சவுத்ல இருந்து உங்களுக்கு வந்திருக்கு. இதில வந்து பாருங்க எப்படி வந்து நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து கிளியரா வந்து சொல்றேன். ஸோ, மேலேயே வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃபார் தி ஃபாலோயிங் போஸ்ட்ன்னு குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ, அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பிளைன் பேப்பர்ல வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து நான் காமிக்கிறேன். அந்த ஃபார்மேட் வந்து கரெக்ட்டா நீங்க வந்து ஒரு பிளைன் பேப்பர், ஒயிட் பேப்பர்ல வந்து நீங்க வந்து டைப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அப்படி இல்லன்னா, நீட்டா வந்து நீங்க ஹேண்ட் ரிட்டனா உங்க கைப்பட வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. அதில குடுத்துருக்க ஃபார்மேட் படி நீங்க வந்து எழுதணும். அப்படி இல்லன்னா நீங்க டைப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து மேலேயே வந்து பாருங்க இங்க மென்ஷன் பண்ணியே குடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு லேட்டரா நான் காமிக்கிறேன். அத கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிட்டு, ஸோ அந்த ஃபார்மேட்ல கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிட்டு, உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்க இணைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதெல்லாம் இணைச்சு இங்க ஒரு அட்ரஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. பெங்களூர் அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து போஸ்டர்ல வந்து நீங்க வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா, குரூப் சி லெவல்ல இந்த போஸ்டிங் வந்திருக்கு. இதில வந்து பாருங்க உங்களுக்கு வந்து குக் கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து சிவிலியன் கேட்டரிங் இன்ஸ்ட்ரக்டர் கேட்டகரி, ஸோ அதுக்கப்புறம் எம்டிஎஸ்ல வந்து சவுத்திகர் கேட்டகரி, டிரேட்ஸ்மேன் மேட் கேட்டகரி, ஸோ வெஹிக்கிள் மெக்கானிக், சிவிலியன் மோட்டார் டிரைவர், கிளீனர் இந்த மாரி வந்து உங்களுக்கு நெறைய டைப்ல போஸ்டிங்ஸ் இருக்கு. ஃபயர்மேன் கேட்டகரி, ஃபயர் என்ஜின் டிரைவர் கேட்டகரிக்குலாம் போஸ்டிங் குடுத்துருக்காங்க. ஒரு கேட்டகரிக்கும் வந்து சேலரி வந்து பாருங்க உங்களுக்கு 19,900 இருந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து வரும். அதே மாரி 21,700 இருந்து உங்களுக்கான பேசிக் பே இருக்கும். இது இல்லாம அலவன்ஸ்லாம் வந்து குடுப்பாங்க. ஒரு போஸ்டிங் உங்களுக்கு சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ வேக்கன்சி வந்து பாருங்க உங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து பாருங்க இங்க பிரிச்சு குடுத்துருக்காங்க. எந்தெந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா வந்து ஒரு 71 வேக்கன்சியோட வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் நீங்க குக் கேட்டகரிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 10த் வந்து நீங்க முடிச்சிருக்கணும். 10த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஆனா இந்தியன் குக்கிங் பத்தி உங்களுக்கு நாலேட்ஜுமே வந்து இருக்கணும். அதுக்கான ப்ரொஃபிஷியன்சி ட்ரேட் வந்து நீங்க வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும். கம்பல்சரி கிடையாது. டிசைரபிளா தான் குடுத்துருக்காங்க. இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து தருவாங்க. அதே மாரி சிவிலியன் கேட்டரிங் இன்ஸ்ட்ரக்டர்க்குலாம் வந்து பாருங்க 10த் நீங்க முடிச்சுட்டு, ஸோ டிப்ளமோ இல்ல வந்து பாருங்க கேட்டரிங்க்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்க வச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து எம்டிஎஸ்ல வந்து சவுதிக்கர் கேட்டகரிக்குலாம் நீங்க 10த் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள். அதே மாரி வந்து சவுத்திக்கர் இத பத்தி உங்களுக்கு வந்து அந்த ட்ரேடுக்கான ஒர்க் வந்து உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்ட்டா உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. டிரேட்ஸ்மேன் மேட்டுக்குலாம் வந்து பாருங்க நீங்க 10த் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள். அதே மாரி வெஹிக்கிள் மெக்கானிக்லாம் வந்து 10த் நீங்க பாஸ் பண்ணியிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தோன்னா, அந்த ட்ரேட்ல வந்து 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க வெஹிக்கிள் மெக்கானிக்கு. ஸோ அடுத்து சிவிலியன் மோட்டார் டிரைவருக்குலாம் 10த் நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம டிரைவிங் லைசென்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. கிளீனர் கேட்டகரிக்கும் நீங்க 10த் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபயர் என்ஜின் டிரைவருக்குலாம் வந்து பாருங்க, ஸோ நீங்க 10த் முடிச்சுட்டு, ஸோ அந்த ட்ரேடுக்கான ப்ரொஃபிஷியன்சியா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாரி வந்து டிரைவிங் லைசென்ஸுமே உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ ஃபயர்மேன் கேட்டகரிக்குலாம் வந்து பாருங்க, நீங்க 10த் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம, ஸோ அந்த ஃபயர்மேன் இத பத்தி உங்களுக்கு வந்து நாலேட்ஜுமே வந்து இருக்கணும். அதுவுமே இதில குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பாருங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் லீடிங் ஃபயர்மேன் இது எல்லாத்துக்குமே வந்து பாருங்க, உங்களுக்கு மினிமம் வந்து நீங்க 10த் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதில பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு வந்து. இதில வந்து பாருங்க, பிசிக்கல் எண்டுரன்ஸ் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் 1.5 கிலோமீட்டர் வந்து நீங்க 6 மினிட்ஸ்ல வந்து ரன் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதே மாரி வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இஎஸ்எம் கேட்டகரியா இருந்தா உங்களுக்கு 40 இயர்ஸ்க்குள்ளார இருக்கிறீங்க. இந்த இதில படி நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ ஃபயர் என்ஜின் டிரைவருக்குலாம் வந்து பார்த்தோன்னா, ஸோ ஹைட்டு, ஜெஸ்ட் இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து பார்ப்பாங்க. அதுவுமே இங்க வந்து இருக்கு பாருங்க. உங்களுக்கு வந்து 165 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். செஸ்ட் வந்து 81.5 வந்து இருக்கணும். வெயிட் வந்து பாருங்க 50 கேஜி வந்து மினிமம் இருக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ ஃபயர்மேன்லேயே வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து லீடிங் ஃபயர்மேன் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு தனியா வந்து உங்களுக்கு ஹைட்டு, ஜெஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தனியா இருக்கு. இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இதில ஏஜ் லிமிட்ட பொறுத்தவரைக்கும், சிவிலியன் மோட்டார் டிரைவருக்குலாம் வந்து பார்த்தோன்னா, 18லருந்து 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்க மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாத்துக்கும் 18லருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாம நீங்க வந்து ஏஜ்ல வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷனுமே இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்க எஸ்சி, எஸ்டில நீங்க வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாம ரிலாக்சேஷன் வந்து இருக்கும். ஓபிசியா இருந்தா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். பிடபிள்யூடியா இருந்தா உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாம உங்களுக்கு வந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா, எம்ப்ளாய்மென்ட் நியூஸ் பேப்பர்ல வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு ஒரு 21 நாள் வந்து டைம் குடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா, 2 பிப்ரவரி வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ இதில உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது வந்து பாருங்க, இங்க குடுத்துருக்கிற மாரி பேட்டர்ன் படி தான் உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும்.
அது வந்து பாருங்க பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இந்த மாரி வந்து உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்க போகுது. அது வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. 150 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 150 மார்க் வந்து இருக்கும். 2 ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. நீங்க ஒரு கொஸ்டின்ஸ் தப்பா எழுதுனா 0.25 மார்க் வந்து டிடக்ட் ஆகும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சிலபஸ்க்கான பேட்டர்னுமே உங்களுக்கு கீழயே இருக்கு. ஸோ அந்த எக்ஸாம்க்கான சிலபஸ் எல்லாமே வந்து கீழயே குடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து நீங்க எப்படி ஃபில் பண்ணி, எப்படி நீங்க வந்து அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பாருங்க இங்க கிளியரா குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நான் அப்ளிகேஷனுமே வந்து காமிக்கிறேன். ஸோ அத கரெக்ட்டா நீங்க பார்த்துட்டு நான் சொன்ன மாரி ஃபார்மேட்ல வந்து நீங்க வந்து டைப் பண்ணிட்டு இல்லன்னா வந்து உங்க கைப்பட எழுதி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க செல்ஃப் அட்டஸ்டடா இணைச்சு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து நீங்க போஸ்டல்ல வந்து 2 பிப்ரவரிக்குள்ளார நீங்க வந்து அனுப்பிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பாருங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்ட தான் கரெக்ட்டா வந்து இத நீங்க பிரிண்ட் எடுக்கக்கூடாது. இதே ஃபார்மேட்ல வந்து நீங்க ஒயிட் பேப்பர்ல வந்து கரெக்ட்டா வந்து வேர்ட்ல வந்து இதே ஃபார்மேட்ல வந்து நீங்க டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா உங்க கைப்பட வந்து நீங்க எழுதிக்கணும் அப்படிங்கிறத வந்து நீட்டா வந்து எழுதிக்கோங்க. இத கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணி தான் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இணைச்சு நீங்க வந்து பாருங்க, இதுல குடுத்திருக்கிற மாரி என்னென்ன என்க்ளோசர்ஸ் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறதையும் குடுத்திருக்காங்க. அதையெல்லாம் கரெக்ட்டா நீங்க இணைச்சு, ஸோ நீங்க வந்து பார்த்தோன்னா, இத வந்து நீங்க போஸ்டல்ல வந்து நீங்க சென்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.